என்கிட்ட இப்போ சப்போஸ் ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? ஐ லவ் யூ. அச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. கேர்ள்ஸ் 2 இருந்தால் ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. பசங்க சந்தைங்கெல்லாம் பிடிச்சா ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பானுங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இன்ன வரையுமே தெரியல பிரேக்கப் ஆச்சா இல்லைன்ட்டு. ஆனால் போயிட்டான், அவன் போய் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பண்ணேன். இந்த அண்ணன் தங்கச்சி லவ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதெல்லாம் என் லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம் நடந்தது. அதாவது என் ஃப்ரெண்டு கூடயே அடி ஒரு மாதிரி ஆகிட்டு போயிட்டாங்க. அது நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம், நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து பரிதாபப்படணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் தான் டாக்ஸிக்காக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதை விட அவங்க அதுலேருந்து வெளியே போகணுன்ட்டு தான் பார்க்குறாங்களே. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நானும் லவ் மாதிரி தான், லவ் வித் அரேஞ்சு, லவ் தரணும். ஆனால் அப்பத்தி லவ் மாதிரி இப்போ கிடையாது. நம்ம மட்டும் ட்ரஸ்ட்டாக இருந்தால் பார்த்தா அவனும் நம்மளுக்கு ட்ரஸ்ட்டாக இருக்கணும்ல. ஒருத்தர் உண்மையாக இருந்து இன்னொருத்தர் பொய்யா இருக்கு, அது லவ்வே இல்லைல்ல. நான் உண்மையாக இருந்தேன், அவங்க ஃபேக்காக இருந்தாங்க. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஸ்நேகிதினிகளுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச வந்திருக்கோம்னா, லவ்வில் வந்து டாக்ஸிக்காக இருக்கிறது கேர்ளா பாயா, அதை பற்றி தான் வந்துட்டு ஒரு பீப்புள் கிட்ட வந்து பைட் எடுக்க வந்திருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? பேர் தர்ஷன். இன்னைக்கு என்ன டாபிக்னா, லவ்வில் வந்து டாக்ஸிக்காக இருக்கிறது கேர்ளா பாயா? கேர்ள்ஸ் 2 இருந்தால் ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. பசங்க சந்தைங்கெல்லாம் பிடிச்சா ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பானுங்க. ஈவன் இப்போ கொஞ்சம் லவ் கொஞ்சம் ட்ரூ ஆனாலே அந்த டாக்ஸிக்ன்றது கொஞ்சம் வரதான் செய்யும். போட்டு அவங்கள வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுறத நீங்கள் டாக்ஸிக்னு சொல்கிறீங்களா? இல்லை, ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துப்பாங்க அவங்ககிட்டேருந்து. இப்போ எங்கன்னா வெளியே போகிறதுனா, இப்போ அவங்க உண்மையாக லவ் நல்லா ஷால் போட அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களோட ப்ரைவசி அதாவது அவங்களோட பர்சனலு அவங்களோட ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்களே, அது வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கும் சில டைம்ஸ். நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? செருப்படிலாம் வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறீங்களா? இந்த செருப்படி வந்து நான் மறக்கவே மாட்டேன், அவங்க வந்து உங்களுக்கு க்ளோஷர் கொடுத்துட்டு போயிருக்காங்களா? இல்லை, க்ளோஷரே கொடுக்கல, இன்ன வரையுமே கொடுக்கல. எதனால் அவங்களுக்கு பிரேக்கப் ஆனிச்சு? பிரேக்கப்னா அது எப்படின்னு அது இன்ன வரையுமே தெரியல பிரேக்கப் ஆச்சா இல்லைன்ட்டு. ஆனால் போயிட்டான், அவன் போய் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பண்ணேன். இந்த அண்ணன் தங்கச்சி லவ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதெல்லாம் என் லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம் நடந்தது. அப்போ தான் ஆனால் டெவலப் ஆகிட்டு வருது. அதாவது என் ஃப்ரெண்டு கூடயே அடி ஒரு மாதிரி ஆகிட்டு போயிட்டாங்க. அதை கேட்டது நான் எதுவும் சண்டை பிடிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டு அடி பிரேக்கப் ஆகிடுச்சு. நான் தான் பிரேக்கப் பண்ணேன், ஆனால் நானே போய் கெஞ்சினேன். ஆனால் திருப்பம் அவள் எனக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, அது அப்படியே போயிடுச்சு. சரியான க்ளோஸரே இல்லை. லவ் பண்ணுறேன்னு சொல்லியும் நீங்கள் போய் கெஞ்சுறீங்களா? இல்லை, அப்போ அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்ல கேட்டால் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ லவ் பண்ணுறீங்களா? இப்போ இல்லையே, இப்போ நான் பண்ணல. அவங்களும் இப்போ எப்படி இருக்காங்க தெரியாது, ஆனால் ஜாலியாக போயிட்டுருக்கேன். லவ்வர்ஸ்க்குலாம் நீங்கள் ஒன்று சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? கேர்ள்ஸாக இருக்கட்டும் சரி, பாய்ஸாக இருக்கட்டும் சரி. லவ்வர்ஸ்க்குனாவா? லவ்வர்ஸ்னால் இப்போ ஒருத்தர் நீ லவ் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் தான் டாக்ஸிக்காக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதை விட அவங்க அதுலேருந்து வெளியே போகணுன்ட்டு தான் பார்க்குறாங்களே. அவங்க உள்ள கனெக்ட் ஆகிட்டாங்களோ வெளியே எப்படி போகணும் அதுலேருந்து, அவங்க வந்து கொஞ்ச நாள் என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இல்லை. என் தலைவன் ரொம்ப அடிபட்டிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, நிறைய பேர் கேட்டதை வச்சு இருக்குது. அது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாங்க, சும்மா எனக்கு நடந்தது சொல்கிறேன். அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு நானும் சொல்லிட்டேன், எனக்கு வேணாம் இதெல்லாம் செட் ஆகலை அப்படின்னு சொன்னேன். அவங்க மறுநாளே வேற ஒருத்தன் பையன் கூட போயிட்டு ஜாயின் ஆகிட்டு, அது லவ் தாண்டி எங்கெங்கேயோ போயிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட போனேன், இது மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், நான் இப்போ வேணான்னு சொல்லிட்டேன்னா மறுநாளே வேற ஒருத்தனை கூட எப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு மனசு வருதுன்னு தெரியல. 50% வந்து பாய்ஸ்ன்னு சொல்லலாம், 50% கேர்ள்ஸ்னு சொல்லலாம். வந்து டாக்ஸிக்காக பாய்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, கேர்ள்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. பாய்ஸ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும், மற்றவங்க வந்து பார்க்கக்கூடாது அந்த மாதிரி நினைப்பாங்க. கேர்ள்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து அட்டென்ஷன் வேணும், ஸ்பேஸ் தர மாட்டாங்க. அதனால நான் வந்து 2 பேரையும் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் நிறையவே சண்டை போட்டிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட வந்து பார்ட்னர் வந்து எப்போவுமே வந்து விட்டு கொடுத்து கம்ஃபர்ட்டாக தான் போவார். அதனால் என்னோடய ஸ்டோரியில் நான் தான் டாக்ஸிக்காக இருப்பேன் முக்கால்வாசி. ஆனால் நிறைய பேர் வந்து நான் பார்க்குறது என்னென்னா பாய்ஸ் தான் நிறைய டாக்ஸிக்காக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து 2 பேரையும் ஆஃப் பர்சன்ட் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் லவ் யூன்னு சொல்லாமல் அவர் வந்துட்டு லவ் யூன்னு சொல்ல வைக்கணும். ஓகே ஓகே, ஈஸியாக சொல்லிடுவார். ஸ்பீக்கர் போட்டுக்கோங்க.
ஹலோ. ஹலோ. என்கிட்ட ஒன்று சொல்லணுன்னா என்ன சொல்லுவேன்? ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லணும்? ஆமாம், என்கிட்ட இப்போ சப்போஸ் ஒன்று சொல்லணுன்னா என்ன சொல்லுவேன்? ஐ லவ் யூ. ஓகே. ஆக்சுவலாக வந்து நானும் லவ் மாதிரி தான். லவ் வித் அரேஞ்சு. லவ் வித் அரேஞ்ச் மாதிரி. ஆனால் அப்பத்தி லவ் மாதிரி இப்போ கிடையாது. ஆமாம், ஏன்னா இது உண்மையான லவ் பண்ணல யாரும். உண்மையான லவ் கிடையாதுலாம் வந்து என்னன்னா நிறைய ஏமாத்திடுறாங்க. பொண்ணு ஏமாத்தினா பசங்களை ஏமாத்திடுறாங்க. அப்போ நான் பண்ணக்குள்ள உண்மையான லவ் அது. ஆனால் இப்போ இருக்க லவ் வந்து மேக்ஸிமம் சும்மா ஏமாற்றிட்டு போகிற மாதிரி தான் எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி டோட்டலாக சொல்லிட்டு உண்மையான லவ் இல்லை இப்போது. லவ் வந்து உண்மையான லவ்வே கிடையாது. அப்படியே ஆனாலும் அது அரேஞ்ச் மேரேஜ் ஆனால் கூட ஆனால் வந்து பாதி வந்து டைவர்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நிறைய பார்க்குறீங்கள, சினிமா ஃபீல்ட்லேயே பார்க்குறீங்களா, நிறைய அவர் பார்த்தாலும் எல்லாம் ஃபுல்லாக டைவர்ஸ் தான். எல்லாமே டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி தான் இருக்குது. உண்மையான லவ்னா இப்போ இருக்கிற பசங்க உண்மையாக லவ் பண்ணாலும் அது பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். ஹலோ. ஹலோ, ஐ லவ் யூ. கேட்குதா? லவ் யூன்னு சொன்னேன். சரி 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 சரிப்பா சரிப்பா. ஓகே ஓகே. இப்போ ஏன்னா இப்போ இந்த டைமில் ஐ லவ் யூ சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கசப்பாக தான் இருக்கும். கசப்பான இல்லை, ஒரு மேஜிக்காக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டைமில் ஏன் திடீர்னு வந்து இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்காக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக பண்ணுவாங்க. பண்ணி என்னன்னு கேட்பாங்க. திடீர்னு எதுக்காக இது மாதிரி சொன்ன கேட்பாங்க. அப்படின்னு இல்லை மேம், எல்லாம் 2 பேருக்கும் டாக்ஸிக்னு இருக்காங்க. ஆனால் அது ட்ரஸ்டடாக பார்க்குறப்போ கேர்ளும் டாக்ஸிக்காக தான் இருக்காங்க, பாயும் டாக்ஸிக்காக தான் இருக்காங்க. ஆனால் தனியாக யாரையும் சொல்ல முடியாது. கேர்ளும் டாக்ஸிக்னா பாயும் டாக்ஸிக். ஆனால் அது ட்ரஸ்டடு பொறுத்து தாங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்டு நம்ம ட்ரஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது டாக்ஸிக்ன்றது. நிறையவே மேம், நிறைய வாங்கியிருக்கேன். மறக்க முடியாத ஒரு செருப்படினா அது என்னவா இருக்கும்? ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் 6 இயராக. பயங்கரமாக எப்படி சொல்கிறது, செம்மடி. ஃபஸ்ட்டில் ஃபெயிலியர்னுவாங்க, ஃபஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நல்லாவே அதில் அடிப்பட்டு திருந்துட்டு ஃபஸ்ட் லவ் மிஸ்டேக், செகண்ட் லவ் லைஃப்ன்ற மாரி ஃபஸ்ட்டில் செம்மடி வாங்கிட்டான். நான் 6 வருஷம் ரொம்ப நம்பினேன். ட்ரஸ்ட்டுன்னா அப்படி ஒரு ட்ரஸ்ட்டு வச்சேன். எங்கே போனாலும் அவளை கேட்டுக்கிட்டு, அவளை பேசிக்கிட்டு, எங்கே போனால் அவளை பார்த்துக்கிட்டு, அவளை அப்படி தான் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டில் செம்மடி வாங்கினேன். இப்போ செகண்ட் லவ் நல்லா இருக்கேன். லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கேன். காதல செருப்படி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அவங்க எதனால விட்டுட்டு போனாங்க? ஏதோ க்ளோஷர் கொடுத்தாங்களா? நானே மூவ் ஆகிட்டேன். ஏன்னா லவ்னா ஒருத்தன் நம்ம மட்டும் ட்ரஸ்ட்டாக இருந்தால் பார்த்தா அவனும் நம்மளுக்கு ட்ரஸ்ட்டாக இருக்கணும்ல. ஒருத்தர் உண்மையாக இருந்து இன்னொருத்தர் பொய்யா இருக்குது, அது லவ்வே இல்லைல்ல. நான் உண்மையாக இருந்தேன், அவங்க ஃபேக்காக இருந்தாங்க. அது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் ரொம்ப கொஞ்சம் பிளைண்டாக நம்பிட்டேன். ஆனால் போதான்னு தெரிஞ்சு நான் எவ்வளோ பிளைண்டாக இருந்திருக்கேன். என்ன தப்பு பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போனேன். அப்புறமா தான் சரி இதுக்கு மேலே நம்ம அக்செப்ட் பண்ணால் நம்ம லைஃப் தான் போயிடும்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் இதுவாகிட்டு சேஞ்ச் ஆகிட்டு, சரி ஒன்று போனால் என்ன இன்னொன்று பெட்டராக கிடைக்கும்னு சொல்லி மூவ் ஆகிட்டேன். த மோஸ்ட் வந்து எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்மெச்சூர்ட் கேரக்டர் கேர்ள்ஸ் கிட்டேருந்து நிறைய நெகட்டிவான ஒரு எப்படி சொல்கிறது பாயிண்ட்ஸ் இருக்கும். பாசிட்டிவாக எப்படி சொல்கிறது, மெச்சூராக நடந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் போது ஒரு 75% வந்து மெச்சூர்டாக இருப்பாங்க. ஒரு 25 பேரோட இம்மெச்சூரிட்டினால ஒரு 50% ஆஃப் மேலோட வாழ்க்கை வந்து இதனால டிஸ்டர்ப் ஆகுது. அந்த பேசிஸில் பார்த்தா என்னோட பாஸ்ட்டை நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்த மாதிரி. அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிளாக நான் சொல்லணுன்னா, அவங்களுக்கு எது தேவையில்லைன்றதே தெரியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு எது முக்கியம் இல்லைன்றதையும் புரிஞ்சிக்காமல் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே அவங்க இன்னொருத்தவங்களை கன்சிடர் பண்ணாமல் அவங்களோட ஓன் எப்படி சொல்கிறது, அவங்க சொந்த ஆசைக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு அது செட் ஆகாது, அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றதுக்காக அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போகிறது. இந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ் நானும் என் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியும் பார்த்துருக்கேன். நீங்கள் மேரீடா இல்லை சிங்கிளா சார்? மேரிடு. லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். சூப்பர் சார். உங்களோட லவ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி என்னோடய லவ் வந்து இருந்தது, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காலேஜ் படிக்கும்போது போனது ஜஸ்ட் பிளாங்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது நாள் போக போக தான் சரி ஓகே நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னோடய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா லவ்வில் இருந்ததை தாண்டி நெக்ஸ்ட் இதை எப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னும் போது ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ். ஸோ அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணோன்னா நான் எந்த அளவுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு நான் அதை ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் 9 years we are loving. After 9 years completed, then only I go to my wife home. Then I will get married. சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் லவ்வே ஃபர்ஸ்ட் லவ். சரி ஓகே. நீங்கள் லவ் மேரேஜ் வேறு சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டாஸ்க்கு கொடுக்க போகிறேன். என்னென்னா உங்கள் ஃபோன்லேருந்து கால் பண்ணி உங்கள் மேம்க்கு வந்து லவ்யூன்னு சொல்லணும். ஓகே சரி ஷுவர். ஹலோ சொல்லுமா. லவ் யூ.
என்னாச்சு? ஜஸ்ட்டு சொன்னோன்னு தோணுச்சு அதான். அதான் ஏன் சொல்லுங்க. சும்மா தோணுச்சு அதனால தான். எப்படி தோணும்? சரி ஓகே கூப்பிட்றேன். ஆ லவ்வில் டாக்ஸிக்குன்னு கேர்ள் பாய்ன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் பொறுத்து அவங்க யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு விஷயம் இப்போ நம்ம ரோட்டில் ஒன்று பார்க்குறோன்னா அது மேலே ஆசைப்படுறோம். இப்போ ஒரு பொண்ணு கூட வந்துட்டு ஒரு பையன் வந்து ஜாலியாக இருப்பான். அவங்க சுச்சுவேஷன் எப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்துட்டு இவங்க கூட வந்து ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் முடியாது. நம்ம சுச்சுவேஷன் இன்னும் யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து வெறுக்கிறாங்க. நீ வந்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க, நீ இப்படி இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வந்ததா. இவன் என்ன நினைக்கிறான், நம்ம புரிஞ்சிக்க மாட்றாங்க அப்படின்னு நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், அவன் நம்மள புரிஞ்சிக்க மாட்றான் அப்படின்ட்டு. ஸோ ஒரு இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்ம அடுத்தவங்களை பார்த்து இருக்கிறத வாழ்கிறத விட நம்மளுக்கு எவ்வளோ லவ் வருதோ, நம்ம எவ்வளோ அவங்கள வந்து விரும்புகிறோமோ அந்த லவ் வச்சு நீங்கள் உங்கள் லவ்வை வந்துட்டு நீங்கள் க்ரோத் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து எனக்கு இந்தமாரி பண்ணணும் அந்தமாரி பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு விஷயம் வெளிலேருந்து ஆசைப்படும் போது தான் உங்களுக்குள்ள சண்டை வருது. சண்டை வருதுனால உங்களோட குவாலிட்டி உங்களுக்கு 2 பேருமே உங்களோட லவ்வே குறைஞ்சி போகுது. நீங்கள் அதை வந்து ரொம்ப சண்டை போடுறதுனால தான் அதில் வந்துட்டு டாக்ஸிக்காக மாறிடுது. புரியுதுங்களா? லவ்ல செருப்படி வாங்கியிருக்கீங்களா? டெய்லி வாங்குறேனே. கரண்ட்ல இருக்கீங்களா? லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். எப்படி போகுது? லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா இல்ல நல்லா தான் போயிட்டு இருக்கா? எங்களுக்கு நடுவில் பிரேக்கப்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயில் மாரி டெய்லியும் பிரேக்கப் ஆகும். ஆனால் அதேமாரி நைட்டில் இப்போ காலையில் எவ்வளோ வெயில் அடிக்குது, நைட் அப்படியே கூலிங்காக ஆகிடுதுல, அதேமாரி ஒரு நாள்லேயே சண்டை போடுறோன்னா அன்றைக்கே நாங்கள் கூல் டவுன் ஆகிடுவோம். பிரேக்கப்லாம் அடிக்கடி வரும். இப்போ ஒரு லவ்னா பிரேக்கப் வரதான் செய்யும். வாழ்க்கைனா கஷ்டம் இருக்குதுல்ல, அதுமாரி லவ்னா பிரேக்கப் இருக்குதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் ஈகோ உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் ஈகோ உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் லவ் வந்து போயிடும். சிநேகிதர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப சூப்பராகவே போணுச்சு. எல்லாருமே பேசுறது வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இதோட நான் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு சூப்பரான கண்டென்ட்டோட வரேன். தேங்க்யூ. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.